இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி திருச்சியில் நடந்த மாநாட்டில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார். வேட்பாளர்களில் 50% பேர், அதாவது 117 தொகுதிகளில் பெண்கள் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த யாரையும் வேட்பாளராக தேர்தலில் நிறுத்துவது இல்லை. அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள்தான் ஒரு சில தொகுதிகளில் பிராமண சமுதாயத்தினருக்கு வாய்ப்பளித்து வருகின்றன. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ள வேட்பாளர்களில் 6 பேர் பிராமண சமுதாயத்தினர். சென்னை டி நகரில் அனுஷா, மயிலாப்பூரில் அருள், சைதாப்பேட்டையில் ஸ்ரீவித்யா, ஆலந்தூரில் மகாலட்சுமி, மதுரவாயலில் ரேவதி, மயிலாடுதுறையில் காசிராமன் என 6 தொகுதிகளில் பிராமண சமுதாயத்தினர் போட்டியிடுகின்றனர். நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான SV சேகர் இதை வரவேற்றுள்ளார். இது சீமானின் சமூக நீதி என பாராட்டியுள்ளார். ஆனால் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சமூக கலாச்சார பண்பாட்டு பெருமை மிக்க பிராமண சமுதாய மக்களின் ஓட்டுகளை பாஜக, அதிமுகவிடமிருந்து பிரித்து தன் பக்கம் கொண்டு செல்ல சீமான் மேற்கொண்டுள்ள முயற்சியே பிராமண வேட்பாளர்கள். இது திமுகவை வெற்றி பெற வைக்கும் யுக்தி. இவர்கள் என்ன கதறினாலும் படித்த பண்பட்ட பிராமண சமூகத்தினர் இவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார்.